சுவனப்பிரியன் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். காஷ்மீர் எம்பி ஆஹா சையத் ரூஹுல்லா, இவரை பற்றிய அறிமுகத்தை முந்தைய பல பதிவுகளிலே பார்த்துள்ளோம். இவர் பார்லிமெண்ட்டில் இவருக்கு முதலாக ஒரு கன்னி பேச்சு பேச அனுமதி அளிக்கப்பட்டது. தனது கருத்தை மிக அழகாகவும் ஆணித்தரமாகவும் எடுத்துரைத்தார். அவர் பேசியதை அப்படியே நான் தமிழ்படுத்தி சொல்கிறேன், கேளுங்கள். சபாநாயகரான நீங்கள் இன்று முதல் பிஜேபியையோ காங்கிரஸையோ சமாஜ்வாதி கட்சியையோ எந்த பார்ட்டியையும் சேர்ந்தவரில்லை. நீங்கள் இந்திய அரசியலமைப்பின் அங்கமாக ஆகியுள்ளீர்கள். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று இந்தியா அழைக்கப்படுகிறது. இந்த பாராளுமன்றத்தில் ஒரு முஸ்லீம் எம்பியை பார்த்து தீவிரவாதி, டெரரிஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மோசமான வார்த்தையை எப்படி அனுமதிக்கிறீர்கள்? இந்த பாராளுமன்றத்திலேயே ஒருவரை தீவிரவாதி என்று அழைக்கப்பட்டால் அவரை வெளி உலகில் எப்படி அழைக்கப்படுவார்கள்? அவர்கள் எத்தகைய இன்னல்களை சந்திப்பார்கள்? அவர்கள் எந்த அளவு மன உளைச்சலை அடைவார்கள்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஓம் பிர்லா உடனே இடைமறிக்கிறார். பைட்டோ உட்காருங்க. என்ன பேசுகிறோம் என்பதை விளங்கி பேசுங்கள். இது முதல் பாராளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் அமர்வு. இங்கு சர்ச்சைக்குரிய விஷயில் பேச வேண்டாம் என்று சொல்லி அவரை மேலும் பேச அனுமதிக்கிறார். அவரை ஏதோ பைட்டோ அப்படின்னு ஒரு மாதிரியான கோபமான பார்வையில் பேசுகிறார். அவரும் ஆர்எஸ்எஸில் பயின்றவர் தானே ஓம் பிர்லா. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இது நம்ம சாதாரணம் தான். இதை நம்ம பெருசாலாம் எடுத்துக்க தேவையில்லை. அப்புறம் அடுத்தாப்பில் அவர் தொடர்ந்து பேசுகிறாரு. 370 சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு 1 மணி நேரத்தில் அல்லது அரை மணி நேரத்தில் அது பாஸ் ஆகிறது. இதை எவ்வாறு நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? இது உலகத்தையே உற்று நோக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் இப்படிப்பட்ட அவலங்கள் நிறைய எழலாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி வைக்கிறாரு. உடனே அங்கே பயங்கர கூச்சலும் குழப்பமும் வருது. எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் ஓம் பிர்லா அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இவருக்கு ஞாபகம் இல்லை, அது சம்பந்தமாக 9 மணி நேரம் விவாதம் நடந்து முடிந்தது, இது அவருக்கு தெரியவில்லை அப்படிங்கிறாரு. தொடர்ந்து और आप उसके कस्टोडियन थे जब 370 की बिल 1 मिनट में लाई गई और आधे घंटे में पास की गई। आधे घंटे में पास की गई। प्लीज बैठिए। आप रहिए, इनको ज्ञान नहीं है। उस पर 9.5 घंटे तक डिबेट हुई थी। चलो बैठे, चलिए। ओके।